எதுவுமே நடக்காத போதும் நான் அவரை நம்புகிறதுக்கு பேரு தாங்க விசுவாசம். அப்படி உள்ளவங்களுக்கு தான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை இயேசுவால் செய்ய முடியும். கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளிலேயும் உங்களை இந்த வீடியோ மூலம் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த நல்ல நாளிலேயும் சங்கீதம் 94 அதனுடைய 18வது வசனத்தை வாசிக்கிறேன். என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது, கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். நான் ஏன் விழலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனாலையோ இல்லாட்டி நான் பலனாக இருக்கிறதுனாலையோ இல்லைங்க, அவருடைய கிருபை இருக்கிறதுனால தான் நான் இன்னைக்கு வரையும் விழாமல் நிற்கிறேன். நான் விழ வேண்டிய சூழ்நிலையில எல்லாம் அவர் என்னை விழாம வச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னா அதுக்கு பேரு தாங்க தேவ கிருபை. நான் விழவே இல்லைன்னு சொல்லுகிறதற்கு மாறா, நான் விழுகிற நேரமெல்லாம் அவருடைய கிருபை என்னை தாங்கினதற்காக அவருக்கு நன்றி சொல்லுகிறேன். இப்படிதான் அந்த வசனம் சொல்லுகிறது. என் கால் சறுக்குகிறது என்று நான் சொன்னபோது, உம்முடைய கிருபை என்ன தாங்கிட்டுன்னு. நிறைய நேரத்தில் நிறைய சறுக்கலான பாதைகள் இருக்கு, நிறைய கோணலான பாதைகள் இருக்கு, நிறைய முள்ளுள்ள பாதைகள் இருக்கு, நிறைய சோதனையான பாதைகளின் வழியெல்லாம் செல்லும் போது, ஆண்டவரே இதுல விழுந்துருவனா, ஆண்டவரே இதுல மாட்டிப்பனா, ஆண்டவரே இதுல சிக்கிறவனானெல்லாம் நினைச்ச நாட்கள் உண்டு. ஆனா இன்னைக்கு வரையும் நான் விழாம நிக்கிறதற்கு காரணம் அவருடைய கிருபை தாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த காரியத்துல விழுந்து போக வேண்டிய சூழ்நிலை வந்தது. இந்த காரியத்துல சறுக்கலாக வேண்டிய நேரம் வந்த போதெல்லாம் அவருடைய கிருபை என்ன தாங்கிட்டு. ஒருவேளை இன்னைக்கும் பிரதர் இந்த பாதையை நான் எப்படி கடக்க போறேன்னு தெரியல, நிறைய கரடு முரடான பாதைகளை நான் நடக்க வேண்டியது இருக்கு, நிறைய ஆபத்துகளை நான் தாண்ட வேண்டியது இருக்குதுன்னெல்லாம் நீங்க புலம்பிக் கொண்டு இருக்கலாம். ஆனா நான் சொல்ல வரேன், நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் எழுந்திருப்பான்னு சொன்னது அவ விழுந்ததுனால நீதிமான் இல்லை, திரும்பவும் எழும்புறான். பார்த்தீங்களா? எது தெரியுமா உண்மையான சக்சஸ்? விழுந்த இடத்துல இருந்து எழும்புறது தான். தேவ கிருபை பயங்கரமா வேலை செய்யும். நான் அதுல விழுந்துட்டேன் பிரதர், இதுல சறுக்கிட்டேன் பிரதர், இதுல நான் பார்த்து போயிருக்கணும்னா விழுந்ததுக்கு அப்புறம் புலம்புறதை விட, நீ விழுமுற நேரத்துல எல்லாம் அவருடைய கிருபை தாங்கிருச்சுன்னா நீ சொல்ல முடியும் நான் விழலைன்னு. ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை விழாமல் தாங்குவார். நம்ம ஜெபம் பண்ணுவோம். அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறேன். நீர் எங்களோடு பேசின நல்ல தீர்க்க தரிசனமான வார்த்தைகளுக்காக நன்றி. பெரிய அற்புதத்தை செய்யும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.